குட் மார்னிங் கைஸ். ஸோ மதுரையிலேருந்து இப்போது நேராக எங்கே கிளம்பிட்டுருக்கேன்னா வர்க்கலா கிளம்பிட்டுருக்கேன். சுற்றி பார்த்த மேப்பில் எங்கே போகலான்னு சரி கேரளா போய் ரொம்ப நாள் ஆச்சு. வர்க்கலா போனதே இல்லை தெரியும். கோவா போகலான்னு பிளான் இருந்துச்சு. பட் கம்பேர்ட் டு கோவா வர்க்கலா போகலான்னு பெஸ்ட்டுன்னு தோணுச்சு. ஸோ வர்க்கலா கிளம்பியாச்சு. ஃபஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு பிளேஸ் ஸ்டாப் பண்ணியிருக்கேன், திம்மக்கல் மீனாட்சி ஹோட்டல். ஸோ இங்கே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து கிளம்ப போகிறேன். லெட்ஸ் கண்டினியூ த vlog. I was expecting to start with இட்லி அண்ட் கறி குழம்பு சாப்பிடலான்னு பார்த்தேன். கடைசியில் பார்த்தா வந்துட்டு பூரி சாப்பிட்ற மாதிரி ஆயிடுச்சு. பட் எனிவே பூரியே வேலை உள்ளதுப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. Head northeast on Kollam, Madurai Road. மதுரை right now at ஸ்ரீவில்லிபுத்தூர் ஃபேமஸ் பால்கோவா வாங்க போகிறேன். வீட்டுக்கெல்லாம் பால்கோவெல்லாம் வாங்கியாச்சு. ஸ்ரீவில்லிபுத்தூரில் யாராவது ஒரு ஹாய் சொல்லுங்கப்பா. இது ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு வாட்டர் வாஷ் பண்ணிட்டு தான் இப்போ எடுத்துகிட்டு போனோம். ஏன்னா ரொம்ப கேவலமாக இருக்குது. பிரேக் வேறு, பின் பிரேக் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ ஒரு வாட்டர் வாஷ் பண்ணிவிட்டு பேக் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு கண்டிப்பாக பண்ணுறேன். கைஸ், வாட் அ சர்ப்ரைசிங் மூமெண்ட். நான் இங்கே இது எந்த ஏரியாவது, எந்த ஊர்? ராஜபாளையமில் பைக் வாட்டர் வாஷ் பண்ணுறதுக்காக இங்கே நான் ஸ்டாப் பண்ணேன். சரியா? ஸோ இங்கே பக்கத்தில் உங்கள் நேம் செந்தில் முருகன் பார்த்து கேட்டேன். நீங்கள் யூடியூபரான்னு கேட்டேன். அப்படி நான் நம்ம சேனலெல்லாம் எங்கே பெருசாக யாருக்கும் தெரிய போகுது, அதனால் ஜஸ்ட்டு ஆமாங்கன்னு சொன்னேன். சேனல் நேம் காட்டினேன். காட்டிட்டு உங்கள் சேனல் நான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படின்னு சொன்னார். ஸோ ஃபஸ்ட் டைம் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி வந்து ஒரு ரேண்டம் பிளேஸ் வந்து சப்ஸ்கிரைபர் நான் மீட் பண்ணிக்கங்கிறது. ஸோ ஐம் ஃபீலிங் வெரி ஹாப்பி. ஸோ இதை ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ நான் எடுக்கிறேன். நான் ஸோ வாட்டர் வாஷ் பண்ணுறதுக்காக நம்ம கன்டினியூ பண்ணுறேன். மக்களே, இப்போ ராஜபாளையத்தில் இருக்கேன். நடுவில் நிறைய இங்கிலீஷ் பேசணும்னு சொல்லிட்டு தப்பாக எடுத்துக்காதீங்க. அது ஒரு ஃப்ளோவில் வருதுங்க. இன்டென்ஷனலாக பேசணுங்கிற மாதிரி கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு தமிழ்லேயே பேச நான் ட்ரை பண்ணுறேன். அதனால் மன்னிச்சுக்கோங்க. இப்போ ராஜபாளையத்தில் இருக்கேன். இங்கேருந்து வர்க்கலாவுக்கு 4 மணி நேரம் காட்டுது. மணி இப்போவே 11:30 ஆச்சு. அங்கே போய் சேர்கிறதுக்கு 3:30 சொல்லுது டைமு. நம்ம முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு 4 இல்லாட்டி 5 மணிக்குள்ளே அங்கே வர்க்கலா போனோம். அப்போ தான் அந்த சன்செட் பார்க்குறதுக்கு. வர்க்கலா இஸ் நோன் ஃபார் சன்செட். ஸோ சன்செட்டுக்குள்ளே நம்ம வந்துட்டு வர்க்கலா போய் ரீச் ஆகணும். நடுவில் எந்த தொந்தரவும் இல்லாமல் போய் ரீச் ஆகணும். பைக் இப்போ வாட்டர் வாஷ் போயிட்டுருக்குது. வாட்டர் வாஷ் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பிரேக்கெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரைடு மறுபடியும் கன்டினியூ பண்ணுறேன். பிட் டயர்ட். ஸோ ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜபாளையம் ரோடு அநியாயத்துக்கு ஃபஸ்ட்டுங்க. சே, ஹைவேஸ் மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும். இடையில வேறு ஹைவேஸ் வேறு போட்டிருக்காங்க போட்டிருக்கு. மண் ரோடு, தார் ரோடுன்னு மாறி இதில் ஊருக்குள்ளே ரோடு நல்லா இருந்துச்சு. ஸ்பீட் பிரேக்கர்ஸ் எல்லாம் இருந்துச்சு. நடுவில் பயங்கரமாக போலீஸ் செக்கிங்கெல்லாம் இருந்துச்சு. என்னன்னு தெரியல, பார்க்கலாம். வெயில், பயங்கரமாக வெயில். கொஞ்சம் க்ளௌடியாக மழை பெஞ்சாலும் கஷ்டம், வெயில் அடித்தாலும் கஷ்டம். என்னடா பண்ணுறது? பட் நைட் ஜேர்னியை மிஸ் பண்ணுறேன். இதுக்கு தான் நைட் ஜேர்னி, நைட்டில் ட்ரை பண்ணுங்கிறது. ஏன்னா நைட்டில் ட்ரை பண்ணால் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தொலைகள்லாம் கிடையாது. ஃப்ரீயாக இருக்கும் ரோடு, வெயிலெல்லாம் இருக்காது, டஸ்ட் இருக்காது. மண் போட்டு அடித்து நவுத்துறானுங்க. ஓகே, ஹோப்ஃபுல்லி டைம் போய் ரீச் ஆகணும். பார்க்கலாம். வண்டி ஒரு வழியாக பலன்னு தொடச்சாச்சு. வாட்டர் வாஷ் பண்ணியாச்சு.
நீட்டு இங்கே எவ்வளோ லேட் ஆகுது. இங்கிருந்து நான் எப்போ கிளம்பி எப்போ ஒர்க்கில் போய் ரீச் ஆக போகிறேன்னு தெரில. பட் எனிவே ஃபீல் குட், சாட்டிஸ்ஃபைட். ஸோ வண்டியை இவ்வளோ அழகாக பார்த்து நம்ம சர்வீஸ் பண்ணி கொடுத்த நம்ம சப்ஸ்கிரைபருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிவிட்டு அங்கேருந்து நம்ம ஒர்க்லாக்கு ஜேர்னியை கன்டினியூ பண்ணுறோம். ஸோ ராஜபாளையம்லேருந்து தென்காசி நோக்கி தான் இப்போ நான் போய்கிட்டுருக்கேன். போகிற வழி 2 பக்கமும் பார்த்திங்கன்னா வந்துட்டு வயலும் மலையும் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ரொம்பவே ரசித்து நான் ஓட்டினேன்னு சொல்லணும். அப்படியே பேக்ரவுண்டில் ஒரு இளையராஜா சாங் ப்ளே பண்ணிவிட்டு ஒரு கர்வ்ஸையும் அப்படியே ரசித்து ஓட்டிகிட்டு இருந்தேன். நீங்களும் என் கூட சேர்ந்து இந்த வியூவை அப்படியே என்ஜாய் பண்ணுங்கள். கைஸ், குற்றாலத்துக்கிட்ட இருக்கோம். இன்னும் கொஞ்சம் தூரத்தில் கேரளா பார்டர் டச் பண்ண போகிறேன். செம்ம டயர்டு. அதான் ஒரு பிட் ஸ்டாப், வண்டியை ஒரு ஸ்டாப் பண்ணியாச்சு. வாட்டர் வாஷ்லாம் பண்ணி சும்மா வேறு லெவலில் இருக்குது வண்டி. இட்ஸ் ஆல் குட். ஸோ லஞ்சுக்காக ஆக்சுவலாக குற்றாலம் கிட்ட ஒரு பிளேஸில் ஸ்டாப் பண்ணியிருக்கோம். கேரளா பார்டர் தான். காலையில் 9 மணிக்கு என்னமோ சாப்பிட்டதுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் எதுவும் சாப்பிடல. நிறைய தண்ணி குடித்தேன். நான்வெஜ் சாப்பிட நான் அவாய்ட் பண்ணுறேன். பட் ஃபுட் மெனூஸ் பார்த்துட்டாலே வந்து ரொம்ப கிரேவிங்காக இருக்கும். ஸோ லைட்டாக நான்வெஜ் கொஞ்சம் சாப்பிட்டுட்டேன். த ஃபுட் வாஸ் குட், ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. இந்த ரூட்டு தான் ஃபஸ்ட் டைம் நான் ட்ராவல் பண்ணுறேன். பட் அதனால் எனக்கு ஐடியா கிடையாது. தென்காசி குற்றாலம் போல் அந்த பார்டர்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோடு வந்து கேரளா டுவோர்ட்ஸ் போகுது. அந்த மலை தொடர்ச்சி பார்க்கறதுக்கு ரொம்ப அருமையாக இருந்துச்சு. வியூ சும்மா அல்டிமேட்டாக இருந்துச்சு. ஸோ ஐ வாஸ் ரியலி என்ஜாயிங் மை ரைட். இந்த சைடில் நான் ட்ராவல் பண்ணும்போது கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் வந்துட்டுனா ஹில்ஸில் அப்படியே கொஞ்சம் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. கேரளா பார்டருக்குள்ளே போகும்போது ரோடுமே அல்டிமேட்டாக இருந்துச்சு. தென்காசிலேருந்து நீங்கள் ரைட் எடுத்தீங்க அப்படின்னா செங்கோட்டைன்னு சொல்லிட்டு ஒரு ஊர் வரும். அந்த ஊரை தாண்டி தான் நேராக போனால் தென்மலைன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பாட்டு. அதுதான் உங்களுக்கு கேரளா பார்டரு. நம்ம ஒர்க்கில் போனோம் அப்படின்னா அந்த வழியாக தான் போய் ஆகணும். அந்த ஃபாரஸ்ட் நேம் வந்து கோனி ரிசர்வ் ஃபாரஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ பிஃபோர் தட் உங்களுக்கு தமிழ்நாடு போலீஸ் செக் போஸ்ட் இருக்கும். அதே மாதிரி கேரளா பார்டர் செக் போஸ்ட்டும் இருக்கும். வண்டியில் வந்து டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ப்ராப்பராக வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் உங்களுக்கு செக்கிங்ஸ் இருக்காது. இன்கேஸ் செக்கிங்ஸ் இருந்துச்சுன்னா எல்லா டாக்குமெண்ட்ஸும் பக்காவாக வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. மற்றபடி ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் கிடையாது. நான் ஈஸியாக வந்துட்டு பாஸ் பண்ணி தான் போனேன். போகிற வழியில் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ரிவரெல்லாம் ஓடிட்டு இருந்துச்சு. எனக்கு இதை பார்க்கும்போது எனக்கு கேங்டாக் தான் ஞாபகம் இருந்துச்சு. கேங்டாக்கில் தான் வந்து பார்த்திங்கன்னா ரோட் சைடுக்கு பக்கத்துலேயே ஒரு பெரிய ஃபால்ஸ் இருக்கும். அண்ட் இந்த ரயில்வே பிரிட்ஜ் பார்க்கவே ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சு. நிறையா ஷூட்டிங்ஸில் கூட வந்திருக்குன்னு நினைக்கிறேன். டைம் இருந்திருந்தால் நான் பைக்கை நிறுத்திட்டு மேலே போயிட்டு நிறையா வீடியோஸும் ஃபோட்டோஸ் எல்லாம் நான் எடுத்துருக்கலாம். ஏன்னா கொஞ்சம் தூரம் போனாலே உங்களுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த ரைட் ஹேண்ட் சைடு ஒரு ஸ்டெப்ஸ் ஒன்று மேலே போகும். அந்த ஸ்டெப்ஸ் வழியாக நீங்கள் மேலே போயிட்டு அங்கே நின்று நீங்கள் நிறையா ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கலாம். செம்ம வியூவு. பட் எனக்கு டைம் இல்லை. நான் கிளம்புனதே ரொம்ப லேட்டு. ப்ளஸ் ஈவினிங் சன்செட்டுக்குள்ளே நான் ஒர்க்கில் போகணுங்கிறதுனால அங்கே நிறுத்தி என்னால் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுக்க முடியல. சரி, ரிட்டர்ன் வரும்போது நான் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே நான் ஸ்கிப் பண்ணி வந்துட்டேன். அண்டு ஸோ இதுதான் கல்லடா டேம். கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்பிருக்கலாமான்னு தோணுச்சு. ஸோ இந்த ஸ்பாட்டெல்லாம் வந்து கொஞ்சம் உள்ளே போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம்னு நினச்சேன். பட் இங்கேயும் என்னால் ஜாஸ்தி டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. அதனால் அந்த பிரிட்ஜிலேயே நிறுத்திக்கிட்டு 2-3 ஃபோட்டோஸ் வீடியோஸ் மட்டும் எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன். நீங்கள் இந்த வழியாக க்ராஸ் பண்ணிங்கன்னா மறக்காமல் இந்த ஸ்பாட்டை விசிட் பண்ணுங்கள். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. மஸ்ட் ட்ரை. நெக்ஸ்ட்டு தென்மலையிலேருந்து அஞ்சல் அப்படின்னு ஒரு ஊருக்கு நம்ம போகணும். ஒரு ரைட் ஹேண்ட் சைடு ஒரு டைவர்ஷன் வரும். பார்த்து மறக்காமல் கூகுள் மேப் பார்த்து அந்த டைவர்ஷன் எடுத்துக்கோங்க. 2 சைடுமே வந்துட்டு ரப்பர் ட்ரீஸ் எல்லாம் இருக்கும். அந்த ரோடுமே ரொம்ப அருமையாக இருந்துச்சு. நீங்கள் பார்க்குற இந்த ரூட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 வே மாதிரி இருக்குது. ஜஸ்ட் ஒரு 2 வே தான். பட் ரோடு ரொம்ப அகலமாக இருந்துச்சு. அவ்வளோ அருமையாக இருந்துச்சு ஓட்டுறதுக்கு. டிராஃபிக் ஜாஸ்தி கிடையாது. பட் நிறைய கர்வ்ஸ் இருக்குது. மலைப்பாதையாக என்னென்னு தெரில. உங்களுக்கு மேலேயும் கீழேயுமா வந்துட்டு ரோட்ஸ் உங்களுக்கு நிறைய ட்விஸ்ட்டாக இருந்துச்சு. ஓட்டுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. பட் அதே சமயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாகவும் ஓட்டணும். ஏன்னா ரோடு நல்லா இருந்தாலே நமக்கு ஸ்பீடாக போகணுன்னு தோணும். ஸோ ரொம்ப ஓவர் ஸ்பீட் போகாமல் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் ட்ரை பண்ணணும். ஏன்னா இங்கே எந்த இடத்துல ஸ்பீட் லிமிட் கேமரா இருக்கும், எங்கே போலீஸ் நிற்பாங்கன்னு தெரியாது. அதனால் ரிஸ்க் எடுக்காமல் கேர்ஃபுல்லாக ட்ரை பண்ணுங்கள். வேறு லெவலில் இருக்குப்பா.
வளைஞ்சு நெளிஞ்சு போகுது, நல்லா அகலமாக வருது. காட்டுறேன் பாருங்கள். ஃப்ரண்ட் டயர் ஆக்சுவலாக வந்துட்டு எவ்வளோ எடுத்துக்கன்னா மொரஸ் இது வரைக்கும் ஆக்சுவலாக வந்துட்டு படி போட்டிருக்கு. ஃப்ரண்ட் தான் எப்படின்னா பேக் அதுக்கு மேலே, பேக் அதுக்கு ஷோயும் அதுதான் இந்த எஜ்ஜு வரைக்கும் ஆக்சுவலாக வந்துட்டு நல்லா வண்டி படி போட்டிருக்கு. அவ்வளோ தூரம் வண்டி பெண்ட் பண்ணியிருக்கு. அதுக்கு மேலே பெண்ட் பண்ணால் என்ன ஆகும்னா வரசம் கீழே குட்டர்ஸ் வரசம் அவஞ்சல், அது ஒரு பிரச்சனை. வண்டியை வந்துட்டு எக்ஸ்ட்ரீமாக கீழே சாய்க்க முடியாது. வர்க்கலா வந்தாச்சு. எப்படி ஓப்பனிங்க பேராகிளைடிங்கு தான் ஆரம்பிக்கிறானுங்க. அப்படியே அப்பா, இதுதான்ப்பா வர்க்கலா பீச்சு. இங்கிருந்தால் உள்ளே நடந்து போகணுமோ? முதல்ல நம்ம எங்கேயாவது ரூம் கிடைக்குமா பார்ப்போம் பொறுமையாக. ஸோ கைஸ், ஒரு வழியாக வர்க்கலா வந்து ரீச் ஆகிடுச்சு. ஐயோ அப்பா, என்ன ஜேர்னிங்க, சான்ஸே இல்லை. போட்டு தாக்கிடுச்சு. ரோடா அதுக்கு மேலே ரோடு ஆக்சுவலாக வந்துட்டு சும்மா வளைச்சி ஊட்டி மாதிரி வந்துட்டு வளைஞ்சு நெளிஞ்சு சும்மா வேறு லெவலில் இருந்துச்சு ரோடு. இங்கே தான் ரூம் கிடச்சிது. லக்கீலி ரூம் கிடைக்காதுன்னு நினச்சேன், கிடச்சிச்சு. இங்கே சூப்பராக இருக்குது ஸ்பாட்டு. பீச் இங்கே தான். இந்த இங்கேருந்து வெளியில் அந்த கேட் இருக்கு இல்லையா, அந்த கேட்டில் வெளியே போனோம்னா பீச். ஐயோ நான் காட்டுறேன். இப்போ போயிட்டு ஃப்ரெஷ்னப் ஆகிட்டு செக்இன் பண்ணியாச்சு. ஃப்ரெஷ்னப் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு பீச்சுக்கு போகலாம். சன்செட்டு பார்க்கணும். இப்போவே சன்செட் செம்ம சாரில் வேலை இருக்குது. I'll show you. So this is the room. நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குப்பா. பாத்ரூம்ஸ் ஆல்சோ ஓகே. என்னடா ரூம் மாதிரி போகுது. நைஸ் போதும். ஓகே, இங்கேருந்து மற்ற பிளேஸ்க்கெல்லாம் எப்படிங்கிறத சொல்கிறேன். ஓகே பாய். எங்கடா இங்கிருந்த சன்னை காணோங்கிற மாதிரி. நம்ம பேங்க்லக்கா என்னன்னு தெரில. சன் ஆக்சுவலாக வந்துட்டு போயிடுச்சா இல்லை போலியான்னு தெரில. அந்த இடம் தெரியுதுங்களா, வெளிச்சமாக இருக்குது. க்ளவுட்ஸ்லேயே மறந்துடுங்கிறாங்க. கீழே பாருங்கள், இங்கேருந்து பாருங்கள், அப்படியே சூசைட் பாயிண்ட் மாதிரி இருக்குது. கீழே இவ்வளோ ஆழமாக இருக்குது. சீரியஸாக விழுந்த இடத்துல தான். ஆனால் இங்கே கீழே பயங்கரமாக மக்கள் இருக்காங்க. இதான் நம்ம வாக் பண்ணி போகிறோம். லெட்ஸ் கோ. We are going inside. If you would have come with Kutta, but definitely I'm missing the sunrise. பார்க்கலாம். இங்கே அப்படியே கொஞ்சம் ஃபைன் டைனிங்காக இருக்குது. மிக்சடாக இருக்குது. இங்கே
இந்த கடைசி வரைக்கும் ஒரே லைட்ஸு, ஷாப்ஸ்னால் என்ன, துணி கடை, அதுக்கப்புறம் அந்த கையில் மாட்டுறது, அப்புறம் சின்ன சின்ன டால்ஸு, அப்புறம் கேஃபேஸ், நிறைய கேஃபேஸ் இருக்குது. உங்களுக்கு சீ ஃபுட்ஸ் வந்துட்டு லைவாக வந்து கவுண்டர் வச்சுருக்காங்க. உங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் நீங்கள் வாங்கிக்கலாம். மற்றபடி இந்த கடைசி வரைக்கும் ஃபுல்லாக ஷாப்புங்க. கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் நான் நடந்துட்டு பண்ணிக்கிறேன். பார்த்த வரைக்கும் ஃபுல்லாக ஷாப்ஸ் தான். ஒரு நல்ல சின்ன சின்ன இருக்குது. நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் தான் வந்து நல்லாயிருக்கும். ரோட் சைடு கடை மாதிரி நடந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் அந்த மாதிரிலாம் இது கிடையாது. எல்லாம் ஹைஃபை தான் இருக்குது. இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட், லைக் யூ கேன் எக்ஸ்ப்ளோர் சச் பிளேசஸ், சச் யுவர் விஷ். Can you see here? இந்த கடைசியில் இருந்து கடைசி வரைக்கும் ஃபுல்லாக ஷாப்ஸ் தான். சில்லிங் இந்த பீச், பேக் நல்லா காற்று. தமிழ் சாங் பாடுறாங்க, இல்லை செமையாக இருக்கு. ஆஃப்டர் ஆல் த ஹைப், ஒர்க்கில் வந்து என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் பண்ணல. சும்மா இங்கேருந்து அந்த கார்னருக்கு நடந்து போனதான் மிச்சம். நீங்களே பார்த்துருப்பீங்க, நிறைய கான்டினென்டல் ரெஸ்டாரண்ட்ஸ் இருந்துச்சு, கிளாத் ஷாப்ஸு, அங்கங்கே பேருக்கு ஸ்மால் பெட்டி ஷாப்ஸ் இருந்துச்சு, அவ்வளோதான். பட் இதெல்லாம் மிஸ்ஸிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காமன் பீப்புள் சாப்பிட்ற மாதிரி ஆக்சுவலாக வந்துட்டு ஃபுட் ஸ்ட்ரீட்ஸோ இல்லை கேரளா ஸ்பெஷல் ஃபுட்ஸோ சீப் அண்ட் பெஸ்ட் ப்ரைஸில் ஆக்சுவலாக வந்துட்டு அஃபோர்டபுள் ப்ரைஸில் இன்ட்ரெஸ்டிங்கான கேரளா டிஷ்ஷஸ் எல்லாம் வந்துட்டு கொடுக்குற மாதிரி ஒரு ஹோட்டல்ஸ் இல்லை. மற்றபடி உள்ளுக்குள்ளே போனீங்க அப்படின்னா எல்லா கான்டினென்டல் ரெஸ்டாரண்ட்ஸ் தான் இருக்கும், பயங்கர காஸ்ட்லி. அண்ட் ஃபாரின் பீப்புள் அவங்க நல்லா உட்காந்துருப்பாங்க. பட் காமன் பீப்புளெல்லாம் சும்மா அப்படியே வேடிக்கை தான் பார்த்துட்டு போனாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆப்வியஸ்லிங்க நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு வராங்க. அதுவும் பார்த்திங்கன்னா எல்லாம் இங்கேருந்து அந்த கடைசி வரைக்கும் நடக்கிறதுக்கு ஒரே ஒரு பாத்வே தான். அந்த கடைசி வரைக்கும் ஃபுல்லாக லைட்ஸாக போட்டிருப்பாங்க, ஹோட்டல்ஸாக இருக்கும். அப்படியே வரைக்கும் அப்படியே பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு வர வேண்டியதான். ஆக்சுவலி ஸ்பீக்கிங், டு மை எக்ஸ்பெக்டேஷன் நாட் ரியலி ஒர்த். அண்ட் அஃப்கோர்ஸ் கீழே பீச் இருக்குது. பீச்சில் வந்துட்டு கீழே போய்ட்டு தண்ணியில் விளையாண்டு வரலாம். ஸ்கை டைவிங் இருக்குது, பேராகிளைடிங் இருக்குது, ஜெட் ஸ்கீயிங் இருக்குது. அதெல்லாம் எத்தனை பேர் போகிறாங்க, ட்ரை பண்ணுறாங்கன்னு தெரியல. பட் சன்ரைஸ் ஆக்சுவலாக வந்து பார்க்கலான்னு பார்த்தா சன்ரைஸும் வந்துட்டு டு மை பேட் லக் சன்ரைஸ் இல்லை. க்ளவுடெல்லாம் மறைச்சிட்டு சன்ரைஸும் எடுத்துச்சு. நாளைக்கு எப்படின்னு தெரில, நாளைக்கு இருக்கலாமா இல்லை கிளம்பலாமான்னு யோசிச்சுக்கிறேன். இந்த ஸ்டே வாஸ் குட். இதான் ஸ்டே. ஸோ வித் திஸ் ஒர்க்கில் எபிசோட் முடிக்கலான்னு நினைக்கிறேன். இல்லை நாளைக்கு ஏதாவது கண்டென்ட் இருந்தால் நான் ஷேர் பண்ணுறேன். நாளைக்கு என்ன பார்க்குறதுக்கு என்ன இருக்குது, ஏர்லி மார்னிங் பீச்சில் போய் உட்காரலாம். அப்புறம் ஒரு பிளாக் சாண்டுன்னு இருக்குது, இங்கே தான் அந்த கடைசி வரைக்கும் நடக்கணும். மெயினாக வந்துட்டு ஆக்சசிபிலிட்டி ரொம்ப கம்மியாகிற மாதிரி இருக்குது. கோவா நான் போனதில்லை, கோவா எப்படின்னு தெரில. அட்லீஸ்ட் கோவாவில் நிறைய பிளேசஸ் இருக்குது பார்க்குறதுக்கு. பட் இங்கே ஒர்க்கில் ஜஸ்ட் ஒரு பீச், அவ்வளோதாங்க. பயங்கர எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் வச்சுலாம் வராதிங்க. இங்கே பார்ட்டி ஹப்பு அது இதனால எதுவுமே கிடையாது. சும்மா கேஃபேஸ் இருக்குது, அவ்வளோதான். வந்தால் சாப்பிட்லாம், பாக்கெட் ஃபுல்லாக இருந்தால். அப்புறம் துணியெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணலான்னு பார்த்தா ஓவர் ப்ரைஸு. அந்த பீச் காஸ்டியூம்ஸ் இருக்கு இல்லைங்களா, அது லேடிஸ்க்காகட்டும் இல்லை ஜென்ஸ்க்காகட்டும். லேடிஸ் எல்லாம் வந்துட்டு பயங்கர வெஸ்டர்ன் அவுட்ஃபிட் போடுற ஆளாக இருந்தால் வாங்குவாங்க, இல்லைன்னா வந்துட்டு வாங்க மாட்டாங்க. ரொம்ப எக்ஸ்போஸ்டாக இருக்கும். அப்புறம் மற்றபடி மென்ஸுக்கு ஆக்சுவலாக வந்துட்டு ஸ்லிப்பர்ஸு அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் அவ்வளோ காஸ்ட்டுக்கு இங்கே வாங்குற அளவுக்கு வர்த்தான்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக கிடையாது. ஸோ திஸ் இஸ் ஜஸ்ட் மை ஒப்பீனியன். உங்களோட ஒப்பீனியன் வேறையாக இருக்கலாம், மேபி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வேறையாக இருக்கலாம். பட் திஸ் இஸ் ஜஸ்ட் மை experience which I am sharing it. Okay, love you all, take care, bye bye.